ஐயா, ஒரு மகாராஜா அவர்கிட்ட மிமிக்ரி விகட கவின்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, அந்த விகட கவி அந்த காலத்தில் வெவ்வேறு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெவ்வேறு சங்கீதம் பாடுவாங்க, எண்ணுவாங்க, தசாவதானியாக இருப்பாங்க, நூற்றுக்கணக்கான வித்தையை காட்டுவாங்க. அதில் வித்தையை காட்டினவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? கோகர்ணம் கஜகர்ணம் அப்படின்னு ஒரு வித்தை காட்டினான். கோகர்ணம் கஜகர்ணம்னா என்ன வித்தியாசம்னா, அது பாருங்க, யானை காதை இப்படி அசைக்கும் இப்படி அசைக்கும், இது கஜகர்ணம். கர்ணம்னா காது, இப்படி இப்படியும் இப்படியுமா அசைக்கிறதுனால யானைக்கு கஜகர்ணம்னு பேரு. கோகர்ணம்னா பசு ஏதாவது கேட்கறதுன்னா அந்த மேல காதை இப்படி தூக்கி காட்டும். அதுக்கு ஒன்று இப்படி உன்னிப்பா கேட்கணும்னா பாருங்க, காது சைடுல போவாது, இப்படி மேல் நோக்கி நிற்கும். மாட்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அப்படி கோகர்ணம்னு இவன் காதை அப்படி மேல விடைச்சு நிறுத்தினா அதுக்கு கோகர்ணம்னு பேரு. யானை மாதிரி இந்த காதை அசைச்சா அதுக்கு கஜகர்ணம்னு பேரு. இப்படி ஒரு வித்தை இந்த